எதுக்கும் உதவாதவன், ஒரு குளிர்ந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். குளிர்ந்த பாத்திரனா எதுக்கும் உதவாதவன், ஒரு குளிர்ந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். உயவன் கையில் இசையும் களிமண் போல, உயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தமல்ல உன் சித்தம் போலாகும், என் சித்தமல்ல உன் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரனா எதுக்கும் உதவாதவன், ஒரு கொலைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரனா எதுக்கும் உதவாதவன், ஒரு கொலைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். உலக இன்பம் எல்லாம் மாயை, உங்க விருப்பம்படி என்னை மாற்றுமே. அந்த உலக இன்பம் எல்லாம் மாயை,
எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் ஆமென். பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. ஆடுதலை அறிந்திருக்கிறேன், பெயர் சொல்லி அழைக்கின்றேன். ஆடுதலை அறிந்திருக்கிறேன், பெயர் சொல்லி அழைக்கின்றேன். முன்பாக நடந்து செல்கிறேன், முன்பாக நடந்து செல்கிறேன். உன் சத்தம் கேட்டு பின் செல்கிறோம், உன் சத்தம் கேட்டு பின் செல்கிறோம். ஏசையா, ஏசையா, நல்மேய்ப்பர் நீதானையா. ஏசையா, ஏசையா, நல்மேய்ப்பர் நீதானையா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே, நன்றி ஐயா. நித்திய ஜீவன் தருகிறேன், ஒரு காலம் கெட்டு போவதில்லை,
பிதாவே. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரே, சொல்லுங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்ப கர்த்தருடைய ஆவி இன்னைக்கு நம்ம மேல இறங்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை பார்த்து சொல்றாரு. அந்த பரிசுத்த ஆவியானவரை பத்தி சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அதில் சொல்ற ஒரு வார்த்தை 2:12 நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதும் தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றார். ஆமென். யார் யார் ஆவியை பெற்றுக்கிறீங்க? சொல்றாரு, என்ன சொல்றாரு? நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல். ஆமென் சொல்லுங்க. உலகத்துக்குள்ள இருக்கிற ஆவி நம்மளை விட்டு வெளியே போனா நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன பண்ணணும்? வாஞ்சியா இருக்கணும். ஆமென். மேல சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. 11 வாசிங்க. 11 மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்கென்று குறியவைகளை அறிவான். அப்படியே ஆமென். அப்ப மனுஷனுடைய ஆவி என்ன பண்ண? மனுஷனை தான் அறியும். ஆமென் சொல்லுங்க. நீங்க பார்த்துக்கிறீங்களா? மனுஷனுடைய ஆவி எப்படி? ஒரு இடத்துல சண்டை ஆகுது சும்மா. ஆமென் சொல்லுங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே அக்கத்துலேயே சண்டை ஆகுதுன்னு வச்சுக்க. மனுஷனுடைய ஆவி என்ன பண்ணோம்? அங்கே போய் நிற்கும். நின்று என்ன பண்ணோம்? அங்கே சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இந்த ஆவி போய் அங்கே என்ன பண்ணும்? அதை அறியும். யார் அடித்தாங்க, ஏன் சண்டை ஆச்சு, எதுக்கு அவங்க மூக்கில் ரத்தம் வருது அப்படின்னு கேட்பாங்க. டீட்டெயிலாக கேட்குற வரைக்கும் சில பேர் அந்த இடத்த விட்டு வரவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு 10 பேர்கிட்ட சொல்லணும் இல்லை? அது மனுஷனுடைய ஆவி. ஆமென் சொல்லுங்க. வாயை திறக்க மாட்டீங்களா? நீங்கள் நம்ம சபையில் யாருக்கு அதிகம் போய் கேட்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து பரிசுத்தவானுங்க. நான் பார்த்துக்கிறேன். ஒரு சண்டை ஆச்சுன்னா யாரும் அச்சுன்னு உதச்சின்னு இருப்பாங்க. 2 வீலரை நிறுத்திட்டு கூட அங்கே போயிட்டு பார்த்து, என்ன அது, அவர் ஏன் அடிச்சாங்க, எதுக்கு, என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் அவங்க ஏன்பா உனக்கு என்னப்பா, அவங்க எதுவும் அடிச்சுன்னு சண்டை போட்டுன்னு போயின்னு வந்துன்னுக்கிறாங்க, நீங்கள் ஏன்பா வண்டி டிராப்பிங் பண்ணுறீங்க, போங்கப்பான்னு சொல்லும் போது அது மாதிரி போய்க்கிறாங்க. அப்போ மனுஷனுக்கு ஏற்ற காரியங்கள் எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அறிந்துக்கிறோம் இல்லையா? அப்போ ஏன் தேவனுக்குரிய காரியத்தை நம்ம அறியக்கூடாது? இன்னைக்கு தேவனுக்குரிய காரியம் உனக்குள்ள வரணும். மனுஷனுடைய காரியம் உன்னை விட்டு வெளியே போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு மன்சாலுடைய ஆவி உன்னை விட்டு போட்டோம், தேவனுக்குரிய ஆவி உனக்குள்ள வரட்டும். ஆனால் ஆவியில் இருக்கிறவங்களை என்ன பண்ணணும்? ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும். யாருக்குள்ள வரணும்? ஆமென் சொல்லுங்க. வருவாரா? ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது, அதுதான் இயேசு சொன்னார். பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டாரு. நம்மளுக்கெல்லாம் என்ன கட்டளையிட்டுக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட்டுக்கிறாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவர் இந்த பூமி விட்டு போகும்போது, ஆமென் சொல்லுங்க, யாரை நம்மளுக்கு கட்டளையிட்டு போய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்கும்.
அது கண்ணை திறந்து அதை பார்த்தா அது நின்ன இடத்துலயே இருக்கும். நம்ம கும்புற தெய்வம் அப்படி இல்லை, நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுவார். ஆமன் சொல்லுங்க. ஏன்னா அந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் அதில் சொல்றாரு, நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறியா, தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார்னு எழுதப்பட்டுக்குது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்னு எழுதப்பட்டுக்குது. ஆமன் சொல்லுங்க. உண்மையாக நம்ம ஆவியானவர் ஆண்டவரை தொய்து கொள்ளும் போது அவர் தள்ளி இருக்க மாட்டாரு, அவர் சிலையா இருக்க மாட்டாரு, நம்மளுக்குள்ள வருவார். சொல்லுங்க சொல்லுங்க. அவர் சிலையா இருக்க மாட்டாரு, அவர் கல்லா இருக்க மாட்டாரு, மரமா இருக்க மாட்டாரு, பொண்ணு சாமியா இருக்க மாட்டாரு, பொண்ணு சாமி. அவர் நம்மளுக்குள்ள வருவாரு. சொல்லுங்க. அவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவாரு. ஆமா, தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம சுபாவம் மாறினா ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரத்துக்கு நம்மள என்ன பண்ணோம்? விட்டு கொடுக்கணும். என்ன பண்ணோம்? ஆமா, சோதரம் சொல்லாமா? பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்று கொள்ளுவீங்க. சொல்லுங்க. ஒருத்தருக்கு சொல்லுங்க. ஒருத்தருக்கு கையை பிடிச்சி சொல்லுங்க. ஏசு கையை கொடுத்து தான் சொன்னாரு. அங்க அவங்கள விட்டு போறாரு. அப்ப என்ன பண்றாரு? கை கொடுத்து என்ன பண்றாரு? ஊதுறாரு. ஏசு அதை ஊதிக்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் அவர் கையை காட்டுறாரு, வெள்ளாவை காட்டுறாரு, உயிரோட இருக்கிறத அவங்க நம்புறதுக்கு ஊதுறாரு. ஆமன் சொல்லுங்க. சொல்லுங்க. பரிசுத்த ஆவி போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க. நீங்க பல ஜோரா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க. நீங்க வரத்த உன்னை சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க. நீங்க வரத்த இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு வாட்டி. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க. நீங்க பலத்தை பெற்றுக் கொள்வீங்க. அதிபதியை கொலை செய்வீங்க. தேவன் அவரை எழுப்பினாரே. அதிபதியை கொலை செய்வீங்க. தேவன் அவரை அதுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம். அதுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க. நீங்க பாரத்தை பெற்றுக் கொள்வீங்க. கை தட்டுங்க. வசனத்தை கேட்ட யாவர் மேலையும் பரிசுத்த ஆவி இறங்கினது. வசனத்தை கேட்ட யாவர் மேலையும் பரிசுத்த ஆவி இறங்கினது. அதுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோமே. அதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோமே. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க. நீங்க பலத்தை பெற்றுக் கொள்வீங்க. ஆமென். முதல்ல 3 காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மள தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் முதல்ல தேவன் பக்கமா நம்மள மனம் திரும்ப பண்ணணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. மனம் திரும்புதல் வேற,
தேவன் பக்கமா மனம் திரும்பணும். யார் பக்கமா? நம்ம மனம் யார் பக்கமா திரும்பணும்? அங்க சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்படுறது ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, பரிசுத்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மள தேவனுடைய பக்கமா நடத்தணும். நம்ம மனம் முழுவதும் தேவன் பக்கமா திரும்பணும். வேற யார் பக்கமும் இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? திரும்பக்கூடாது. அதுக்காகத்தான் அவர் வராரு. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டது என்னன்னா, நம்மளை பயன்படுத்துவார். முதல் நம்மளை மனம் திரும்ப பண்ணுவார். ரெண்டாவது நம்மளை பயன்படுத்துவார். மூணாவது தேவ ராஜ்யத்துக்காக பாட சகிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளோதான் உனக்கு பாடு வந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய பலம் உனக்குள்ளே இருந்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு போயினே இருப்பேன். அதுக்கு தான் அவர் தேவை. முதல்ல மனம் திரும்பணும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இப்போ இந்த ஒரு வாரம் எந்தெந்த காரியத்திலையும் நம்ம சுற்றி கீத்தி அலைஞ்சு திரிஞ்சு தேவனுக்கு அத்த காரியம் இல்லாத மனுஷனுக்கு அத்த போல நம்ம மனம் போன போக்கில் போயிட்டு இருப்போம். அந்த மனதை தேவன் பக்கமாக திருப்பதான் பரிசுத்த ஆவியானவர் கத்த தராரு. ரெண்டாவது பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் வேலையில் எப்படி பயனுள்ளவங்களாகிறோமோ தேவனுடைய காரியத்தில் கூட மற்றவங்களுக்கு நம்மளை பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. மூணாவது, தேவனுடைய ராஜ்யத்தை பாடுகளை சகிக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், 3 காரியம் நான் பார்த்தேன். இது பவுல் செய்கிறாரு. ஆமை பவுல் பண்ணுறாரு, பேதுரு பண்ணுறாரு. ஆமென் சொல்லுங்களா. அப்போஸ்தலர் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 9:1 சவுல் என்பவர் என்னும் கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி, ஆமாம் கொலை செய்ய பாருங்க, கர்த்தருடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? அதை கொலை பண்ணி போட்டுருவான். ஆமென் சொல்லுங்க. அது சாத்தானுடைய வேலை. கர்த்தருடைய எந்த காரியம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாதபடி பவுல் நிமித்தம் பல பேர் மனம் திரும்புதல அவன் தடுத்து நிறுத்தினான். எவன் பல பேரை கர்த்தர் பக்கமாக வரக்கூடாதபடி தடுக்கிறானோ கர்த்தர் அவனுக்கு தொட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட பல பேர் பல இடத்துல இயேசு தெய்வம் தடுக்கலாம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தடுக்கிற உங்களை மனம் திரும்ப பண்ணி மற்றவங்கள உங்கள் மூலியமா சபைக்கு கொண்டு வந்து சேர்க்க பரிசுத்த ஆவியானவர் வல்லவராகிறாரு. பரிசுத்த ஆவியானவரால் அது முடியும். மனுஷனால் அது முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் அது முடியும். பாருங்க, இந்த அப்போஸ்தலர்ல இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவியை தான் உங்களுக்கு கட்டளையிடுறாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 1 வசனமும் சொல்லப்பட்டிருக்குது. 1:1 இயேசுவானவர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியினால கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் கட்டளையிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வரத்துக்கு நான் அவருக்கு கட்டளையிடுறேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில் கூட பரிசுத்த ஆவியானவரை இயேசு இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. உங்களை சந்திக்க, உங்களை மாற்ற. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள்னு பைபிள் தூக்கின்னு வரதுனால ஒன்றுமே இல்லை. நம்ம மாறுத நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் பார்த்து ரட்சிப்பு அடையணும். அதுதான் மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்புதல்னு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பைபிள் எடுத்துன்னு சர்ச்சுக்கு வரேன், நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன், அது இல்லை மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்புதல்ன்றது நம்ம ஆவியை பார்த்து மற்றவங்க மனம் திரும்பணும். ஆமென். ஆமாம். அதே அப்போஸ்தலர் 1:8 எழுதப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமரியா முழுவதும் எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னாரு.
யாரை ஜீசஸ் அனுப்புனாங்க இந்த பூமிக்கு? உண்மையாக நம்மளா கொடுத்து வச்சவங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியல. எவ்வளோதான் கோயில் கோலத்துக்கு பல பேர் போகலாம், போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வரலாம். ஆமான்னு சொல்லுங்க. அந்த சாமி நின்ன இடத்துல தான் இருக்கும். ஆனால் எங்கள் இயேசு சாமி எங்களுக்கு ஒரு நல்ல ஆவியானவரை இந்த பூமியில் வைத்துட்டு போய்க்கிறாரு. ஆமான்னு சொல்லுங்க. ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமாம், இன்னைக்கு உங்கள் மேலே அவர் வரணும். சில பேருக்குள்ள இல்லாததுனால தான் வந்து நம்ம அவரை பற்றி உணர முடியல. அப்போ மனம் திரும்புதல் பாருங்க. அந்த அப்போஸ்தலர் 8-9 அதிகாரத்தில் 8, 7 இந்த அதிகாரத்தில் பார்த்தா பவுல் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை அவ்வளோ துன்பப்படுத்தினார்னு எழுதப்பட்டுக்குது. ஆனால் இப்போ கர்த்தர் அவரை தொடுறாரு. தொட்டு அந்த 9 அதிகாரத்தில் 9 அதிகாரத்தில் 6 அவன் நடுங்கி திகைந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ வந்து மாம்சத்துக்குரிய கண்ணை ஆவிக்குரிய கண்ணை கர்த்தர் மாற்றினாரா? நம்ம கண்ணெல்லாம் கூட ஆவிக்குரிய கண்ணை கர்த்தர் மாற்றணும். ஆமான்னு சொல்லுங்க. அங்கே பைபிள் சொல்லுது 3 நாள் அவனுக்கு கண்ணு தெரியலன்னுக்குது. 3 நாள் பார்வை இல்லாத, ஆமென், புசிக்காம குடிக்காம அப்படி ஜெபம் பண்ணானா. நான் நினைக்கிறேன் பவுலுக்கு மட்டும் கண்ணு கடிச்சு கை காலெல்லாம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்க, ஆமான்னு சொல்லுங்க, அனினியாவை காலி பண்ணிட்டு இருப்பான். ஆமான்னு சொல்லுங்க. இப்போ கண்ணை கரெக்டாக எடுத்தா இருப்பார். ஆமான்னு சொல்லுங்க. இப்போ அவர் அங்கே சொல்கிறாரு, அவன் வந்த வழியில் ஜீசஸை போய் நிற்கிறான். அந்த இடத்துல 5 சொல்லுது அந்த வசனம் 4. அவன் தரையில் விழுந்து அப்போது சவுலே சவுலே ஏன் என்ன ஒரு சத்தம் அவன் கேட்டானுக்குது. ஒரு பெரிய ஒலி. ஆமான்னு சொல்லுங்க. இந்த இடத்துல கூட ஒரு பெரிய ஒலி வந்திருக்குது. ஒரு பெரிய மகிமை இந்த இடத்துல வந்திருக்குது. ஒரு பெரிய பிரசன்னம் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்குது. ஆமான்னு சொல்லுங்க. இப்போ இதில் பார்த்தா அப்படி தெரியல. அது வந்து பேர் ஒலின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகம் இது அப்போஸ்தலர் 26 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒலியை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 27:6 6:17 6 சோத்திரம். அந்த அதிகாரத்தில் 13 மத்தியான வேலையில் சூரியனோட பிரகாசிக்கிற அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையில் உங்க மேல ஒரு பிரகாசம் கர்த்தர் வைப்பாரு. உங்க மேல ஒரு ஒளி வந்திருக்குது. உங்க மேல ஒரு மகிமை வந்திருக்குது. எது எதுல தேவனுடைய காரியத்தில் நம்ம மனம் திரும்புதல் இல்லாத மனம் போன போக்கில் போறோமோ கர்த்தர் அதை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். மனம் திரும்புதல் தேவை. மனம் திரும்புதல் என்றது பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் இல்லை. ஆமென். மனம் திரும்பினா தான், மனம் திரும்புறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரே இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது அதே 17 உன் சுயத்தாரும் உன் சுய ஜனத்தாரும் அந்நிய ஜனத்தாரும் உன்னை விடுதலை ஆக்கி உங்க சொந்த பந்தக்காரங்களாம் வந்து உன் நிமித்தம் நான் தான் கர்த்தர்னு சொல்லணும்னாரு. ஆமென். கீழே பாருங்க அது அதிகாரத்தில் 18 அவன் என்னை பற்றி விசுவாசத்தினால பாவ மன்னிப்பும் அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கும்
சாத்தானுடைய அதிகாரத்தை. அப்ப பாருங்க, மனம் திரும்புதல் இல்லாதவங்க யார் கையில் இருக்கிறாங்க? சாத்தானுடைய கையில் இருக்கிறாங்க. யார் கையில் இருக்கிறாங்க பாரு? இருளிருந்து அங்க சொல்லுது பாருங்க அந்த வசனம், இருளை விட்டு ஒளி இடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படி. திரும்பணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, திரும்பணும். தம்பி, தங்கச்சி, மகளே, மகனே, சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மகனே, மகளே, என் செல்ல பிள்ளையே. வாயை திறக்க மாட்டீங்களா? இப்படிலாம் கொஞ்சம் மாட்டீங்களா உங்க பிள்ளைங்களா? சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அப்பா பக்கத்தில் நின்றா சொல்லுங்க, அப்பா என் செல்லமே, என் ராஜாவே, என் கண்ணுமணி, என் பொண்ணுமணி, என் கண்ணுக்குட்டி, நீ மனம் திரும்பணும். அப்ப மனம் திரும்பதில் பவுல தேவன் என்ன பண்ணாரு? கண்ணை புடுங்கி மனம் திரும்ப பண்ணாரு. நான் நினைக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு கற்பனை, அவரு கையையோ காலையோ ரோட்டில் போகும்போது அமன் சொல்லுங்க, எதனா ஒரு வாகனத்தை அனுப்பி கூட அவர் வர இடத்த அந்த வண்டியை அவர் வந்தது குதிரை வண்டியில் வந்துக்கிறார். இப்போ அது வந்து டாட்டா சுமோவாக இருக்கட்டும், அவர் வர்றது எதிர்க்கு ஒரு லாரியை வச்சு கூட அவர் ஏற்றி கையை காலை ஓடிச்சிருக்கலாம். ஆனால் கையை காலை ஓடிச்சா கண்ணு தெரியும், வாய் பேசும்னு கத்தருக்கு தெரியும். ஆமான்னு சொல்லுங்க. இப்போ கையை காலை மட்டும் உடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? சுற்றி இருக்கிற போலீஸ்காரங்களாம் கூப்பிட்டு, பார் அவன் என்ன, நான் அவனை பிடிக்க போனேன், அவன் ஆளை வச்சு என்னை அடிக்க வந்துட்டான். ஆமான்னு சொல்லுங்க. அதனால வந்து நீங்கள் இப்போ என்னாச்சா, நான் என்னை வந்து ஆளை வச்சு அடிக்க பார்த்துட்டான், அதனால தான் கை உடஞ்சுது, கால் உடஞ்சுது. இப்போ நீங்கள் போய் அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணை தொட்டாரு. ஆமான்னு சொல்லுங்க. அவன் கூட இருந்த அத்தனை பேர் அவனை விட்டுட்டு வர்ற அளவுக்கு என்ன பண்ணாரு? கர்த்தர் கண்ணை தொட்டாரு. ஆமான்னு சொல்லுங்க. உங்க கண்ணை கர்த்தர் தொடுவாரு, உங்க இருதயத்தை கர்த்தர் தொடுவாரு, உங்க சிந்தையை கர்த்தர் தொடுவாரு, பரிசுத்த ஆவியானவர் தொடுவாரு. என்கிட்ட காட்டினாரு. அவ பாருங்க, பவுல வந்து உண்மையாக வந்து கையிலேயே காலிலேயே அடிபட்டு இருந்தா, அவன் கூட இருக்கிற பெரிய இராணுவம் அவன் கூட இருந்த பெரிய போலீஸ் அதிகாரிகளும் அவன் கூட இருந்தாங்க. அவன் எந்த இடத்துக்கு அவன் தீர்மானிச்சானோ அந்த இடத்துக்கு கட்டாயமாக போயிருப்பான். ஆனால் கர்த்தர் அவன் கண்ணை பிடுங்கினாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கண்ணை எடுத்தோடனே அவன் என்ன பண்ணுறான்? கூட யாருன்னா இருப்பாங்கன்னு பார்க்குறான். ஒருத்தரும் இல்லாத எல்லாரும் கையில் தடியை பிடிச்சிக்கின்னு இவனே வரான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் தெரியுது அவனுடைய அதிகாரம் என்னன்னு. அதிகாரத்தினால எவ்வளோ ஆங்காரமாக ஆடினானோ, எவ்வளோ கர்த்தருடைய பிள்ளைகளை அடித்து உதைச்சி துன்பப்படுத்தினானோ, அந்த கண்ணு போனோடனே தான் தெரியுது. கையில் தடியை பிடிச்சிக்கின்னு ஐயோ வந்துச்சு. ஏன்னா கண்ணு. ஆமென் சொல்லுங்களா. கொஞ்சம் சிரிப்பு காட்டினா தான் நீங்கள் அந்த வசனத்தையும் உள்ள போவோம், இல்லைன்னா போவாது. ஆமென் சொல்லுங்க. அவ பாருங்க, கண்ணு இல்லாதவங்களுக்கு தான் கண்ணை பற்றி தெரியும். அப்போ பவுல் அப்போ தான் 3 நாள் என்ன பண்ணுறாரு? உபவாசம் போட்டு ஜெபம் செய்கிறாரு. உபவாச ஜெபம் எதுக்கு? உபவாச ஜெபம் எதுக்கு பண்ணுறோம்? ஆவிக்குரிய கண்ணை கத்த திறக்கணும். யார் யார் கண்ணுக்குது? இந்த கண்ணு இருக்குது, ஆனால் உள்ள ஒரு கண்ணு இருக்குது, ஆவிக்குரிய கண்ணு. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆவிக்குரிய கண்ணுக்காக என்ன பண்ணுறான்? 3 நாள் சாப்பிடாத கொள்ளாத உபவாசம் போட்டு ஜெபிக்கும் போது அவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அங்கே இருக்கிற அனனி என்ற ஒரு பாஸ்டரை இப்போ அவர் அனுப்புகிறாரு. அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, அவன் மனம் திரும்பலையே, அவன் அங்கே இருக்கிற ஜனங்களை அடித்து துன்பப்படுத்தி துயரம் பண்ணி சபையெல்லாம் உடைச்சவனாச்சேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்னால் அவன் படப்போகிற பாட நீ பாப்பன்றாரு.
ஆமென் சொல்லுங்க. நல்லா வாய் திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ 3 நாளுக்குறான் அந்த இடத்துல. நீங்கள் பாருங்க, அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9. அவன் 3 நாள் பார்வை இல்லாத, புசியாமல் குடியாமல் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்குது, அனனியா என்பவன் பேர் உள்ள ஒரு மனுஷன் சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாய் அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட நேர்த்தெருவு, இந்த தெருவு பெரிய அண்ணா, ஆமா பெரிய மேஸ்திரி, அதான் பாடணும், பெரிய மேஸ்திரி. அப்ப என்ன பெரிய அண்ணா இங்க சொல்லுது, தெருவு மாதிரி மாதிரி. அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போ, யூதா வீட்டில் சவுல் என்ன பேர் உள்ள ஒருவனை தேடு, அவன் இப்போது ஜபம் பண்ணுகிறான். அப்போ மனம் திரும்புதலுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம மனுஷால் தான். நம்மளாம் யாரு? நம்மளாம் யார்? மனிதன் தான். நம்மளாம் தூதர்களோடு போய் ஆராதனை முடிச்சோடனே போய் ரெக்க கட்டின்னு அப்படி பறந்துன்னு போக மாட்டோம். எல்லாம் உலகத்தில் இருக்கிற மக்களோட தான் நம்ம என்ன பண்ணோம்? பிரயாணம் பண்ணணும். அப்போ அந்த பிரயாணம் பண்ணும்போது நம்ம தேவன் பக்கமாக நம்ம மனம் எப்பவுமே திரும்பி இருக்கணும்னா, நம்ம சரீரத்தை வாரத்துக்கு ஒரு வாட்டினா என்ன பண்ணோம்? அதை தேவனுக்கு முன்பாக நிறுத்தணும். வாரத்தில் ஒரு வாட்டி. அதை தான் உலகத்தார் பண்ணுவாங்க, விரதம். விரதம் சொல்றவங்க இருக்கிறாங்க ஒரு கூட்டம், ஒரு பொய்துன்னு சொல்றவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பத்தியன்னு சொல்லுவாங்க, பல காரியங்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு சுகரும் பிபியோ லோ ப்ரெஷரும் வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து பாஸ்டிங் ஜபத்துக்கு ஒரு வீரனா நிற்குது. அதுக்காக கையை கத்தரை கும்பிடுங்க. அது சோமா நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க. ஆமாம், எனக்கு தெரியும், உபவாசத்தோட ஜபத்தோட தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது எந்த வியாதி உன் உடம்போட ஊறி கிடந்தாலும் அதை வெளியேற்றி போட அவர் வல்லவராகிறாரு. ஆனால் உன்னை வந்து சாத்தான் விட மாட்டான். இப்போ 3 நாள் நான் சொல்றது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்குள்ள தேவன் பக்கமாக நீங்கள் திரும்ப முடியாத போனால் நீங்கள் சபைக்கு வந்து வேஸ்ட்டு தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேஸ்ட்டு. நீங்கள் எப்போது தேவன் பக்கமாக திரும்பினா, ஆமென் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்கள் அவரோட திரும்பி அவர் பக்கமாக திரும்பி நிற்க முடியும். அது கீழே சொல்லுது பாரு. இப்போ அனனியாவை அனுப்புகிறாரு அந்த 17. அப்போது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்தான். சகோதரே சவுலே, நீ வந்த வழியில உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படி பரிசுத்தாவினால் நிரப்பும்படி என்னை அனுப்பினாரே. இப்ப யார் அனுப்பியிருக்கிற இந்த இடத்துக்கு? என்ன அனுப்பியிருக்கிறாரு? எதுக்கு? நீ பார்வை அடையணும், ஆவிக்குரிய பார்வை அடையணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாவே எதுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிங்க. பரிசுத்த ஆவியை கேளுங்க. ஆமென். என்னத்தை கேளுங்க? நீங்க கேட்டு பாருங்க. பைபிள் சொல்லுது பரிசுத்த ஆவியை எந்த அளவுக்கு கேட்கிறோம். நான் காயில பார்த்தேன், நம்ம மனம் திரும்புதலுக்கு முக்கியமானவர் பரிசுத்த ஆவியானவர் தான். எபேசியர் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 5 கொஞ்சம் இருங்க. 5ஆம் அதிகாரத்தில் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா 5:18 துன்மார்க்கர்கள் எது வரைக்கும் துன்மார்க்க எதுவான
மது வெறி கொள்ளாமல் ஆவிலே நிறைந்து ஆமென். இங்க சொல்லப்படுகிறது, துன்மார்க்கமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மதுனால, எப்படி மது வெறினால குடிச்சு போதை வந்து கீழே விழுந்து போற அளவுக்கு சில பேர் குடிக்கிறவங்க தெரியுமா? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இங்க யாரையும் நான் சொல்ல, காயில கத்தர் என்கிட்ட காட்டினார். எதை காட்டினாரு? ஆமென் சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ குடிக்கிறவங்க பாருங்க, நல்லா குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமென். ஃபர்ஸ்ட் ஒரு கட்டிங் அடிப்பாங்க, அதில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க, அது கொஞ்சம் தான். அப்புறம் ஒரு கோட்டை அடிப்பாங்க, அப்போ தான் கொஞ்சம் வார்த்தை வரும். என்னடா ஏய் என்னம்மா என்ன சொல்கிற? அது மனைவியில் ஏங்க என்னங்க எப்படிப்பா ஏங்கலாம் சொல்லாது, அது வாடா போடா தான் சொல்லும். அப்புறம் நான் யார் தெரியுமா என்ன அப்படி வாயிலே ஒளரும். அப்புறம் அது கொஞ்சம் பத்தலாம் என்ன பண்ணுவார்? தூக்கமாக வர மாட்டேது, இன்னும் ஒரு கேட்டிங் போட்டு ஒரு ஆப் பார்க்கணுன்னு அப்படி சிங்கம் மாதிரி இருப்பார் அவர். அப்படின்னு ஒரு குடி போதையில் எப்படி நம்மளை ஒப்பு கொடுத்து வெறி கொள்றோமோ அது போல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நீ கேட்டு பாரு. நீங்க இப்போ நான் குடிக்காரனா இருந்தேன், என்னை மாத்துந்து யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான். தெரியுமா? நான் இன்னைக்கே கேட்பேன், நான் அந்த போதையில் இருந்தேன், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய போதையில் இருக்கணும். எந்த போதையில் இருக்கணும்? இப்போ நான் போதையில் தான் இருக்கிறேன், காயில். எந்த போதையில் இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியானவருடைய போதையில் இருக்கிறேன். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும் போது தான் கசப்பு, கோபம் இதெல்லாம் போவோம். ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இது கொஞ்சம் இருங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு எழுதப்பட்டுக்குது. இது 4ஆம் அதிகாரம் 31. சகல கசப்பும் கோபமும் ஆமென் அப்படி சொல்லுது. மேல நான் அன்றிலும் நீங்க மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக்கின முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்றாரு. அப்ப நம்மளுக்கு என்ன தேவை சொல்லுங்களேன்? ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி தேவை. என்ன தேவை? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தரணும். மனம் திரும்புதல் ஃபர்ஸ்ட் பவுல் மனம் திரும்ப பண்ணார். தேவன் அவர் மனம் திரும்ப செய்தார். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் அதிகாரத்தில் தேவன் அவரை பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பாரு, அங்க மனம் திரும்புதலுக்கு பாஸ்டிங் போட்டாரு, இங்க பயன்படுறதுக்கு பாஸ்டிங் போடுறாரு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 2 கர்த்தருக்கு ஆராதனை செய்து அதே அதிகாரத்தில் 13:7 ஆமென். என்ன வசனங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவன் யாரு? அவன் விவேகம் உள்ள மனுஷன். அந்த விவேகம் என்னது? நல்ல படிச்சவன், நல்ல டிகிரி வாங்கினவன். ஆமென். நிறைய படிச்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இப்பெல்லாம் எம்ஏ, பிகாம், அப்புறம் என்ன டாக்டர் படிப்புக்குன்னது எம்பிபிஎஸ், இது மாதிரிலாம் நிறைய படிப்பு, இன்னும் நிறைய டிகிரி கேட்குறாங்க. இவன் படித்தவன். ஆனால் இவன் கூட யார் இருந்தது? மந்திரம் பண்ணுறவன் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இப்போ நீங்கள் போகிற இடத்துல உங்கள் கூட பல பேர் கூட கூடுவீங்க கொள்ளுவீங்க. அவங்க கூட மந்திரம் பண்ணுறவங்களா இருக்கலாம், விக்கிர ஆராதனை கும்பிட்றவங்களா இருக்கலாம். அப்போ அவங்க மத்தியில் தேவன் என்ன பண்ணுவார்? உன்னை பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல பாரு, பவுலை தேவன் பயன்படுத்துறாரு. அந்த இடத்துல பாருங்க, அவன் வசனத்துக்காக ஆசைப்படுறான். அங்க இருக்கிற மந்திரவாதி என்ன பண்றான்? கூட இருந்தவன் பவுலை எதிர்த்து நிற்கிறான். ஆனா பவுலுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பவுலை எதிர்த்து நின்னவனுடைய கண்ணை குருடாக்குறாரு. அப்ப உங்களை எதிர்த்து நிற்கிற ஆவிகள் எல்லாம் என்ன பண்ணுவாரு? குருடாக்குவாரு. அதுக்குதான் பரிசுத்த ஆவி தேவை. ஆமென் சொல்லுங்க. இப்போ நீங்கள் நல்ல ஆளுக்கிட்ட பழகிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. இப்போ நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து மந்திரக்காரங்கிட்டையும் பேசலாம், நம்ம யாரையும் சொல்ல முடியாது நீ மந்திரம் பண்ணுற, நீ சூன்யம் பண்ணுற. இப்போ ஒரு வேலை செய்கிறோம் ஒரு இடத்துல, அந்த இடத்துல பல விதமான ஆள் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. வாகனத்தில் யாருன்னா கூட பல விதமான ஆள் ஏறுவாங்க. இல்லை இல்லை நீ இப்படிப்பட்ட ஆள் உட்காராத சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் உனக்குள்ள ஆவியானவர் இருந்தாருன்னு வச்சுக்க, அல்லேலூயா சொல்லுங்க, அவர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துவார். தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீ எந்த தொழிலில் இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இங்கே பாருங்க, கீழே சொல்லப்பட்டுக்குது, அவன் எதிர்த்து நிற்கிறான். அப்பொழுது சவுல், பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவினால் நிறைந்து அவனை உறுத்து பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லப்பும் நிறைந்தவனே சொல்லுங்க. எல்லாம் உறுத்து பார்க்குறீங்களா? உங்களுக்கு விரோதமாகிற காரியத்தை உறுத்து பாருங்க. என்ன பார்க்காதீங்க, உறுத்து பாருங்க. எல்லாம் ஒருத்த உங்க எண்ணத்தில் கொண்டு வாங்க. யார் யார் உங்களுக்கு விரோதமாக்குறாங்க? கர்த்தர் அவங்களை தொடுவார். உறுத்து பாருங்க. அப்போ அவன் உறுத்து பார்க்குறான். உறுத்து பார்த்துனான்றான், எல்லா கபடமும் எல்லா பொல்லாப்பும் நிறைந்தவனே, பிசாசி மகனே, நீதிகளா பகஞ்சன, கர்த்தருடைய செம்மையான வையா புரட்டுவதில் ஓய மாட்டேன். இதோ கர்த்தருடைய கை இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு யார் யார் விரோதமா எழும்பினாங்களோ அவங்க மேல கர்த்தர் கையை வைப்பாரு. இதயத்தை அறிந்திருக்கிற, அப்படின்னா அது இதயத்தை நம்ம அறியணும். ஒரு இருதயத்தை அறியணும்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா தான் அறிய முடியும், இல்லைன்னா அறிய முடியாது. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தறினதை போல ஆமென் ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம நல்ல வெளிப்பாடு, நல்ல தீர்க்க தரிசனம் இதெல்லாம் தேவைன்னா ஆமென் சொல்லுங்களேன். தயவு செய்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உங்களுக்கு தினந்தோற காலையில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்கு அவர் அறிவிப்பார், உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவார். பாருங்க, பேதுருக்குள்ள அதை செய்தார். நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் அதிகாரத்தில் தீட்டுன்னு சொன்னார் பேதுரு. ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது 11 வானத்திலிருந்து ஒரு 4 கூடை அவருக்கு முன்னால் வைக்கப்படுது. அந்த கூடையில் பலவிதமான பலகாரங்குது. ஆனால் அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, இது தீட்டு, இதை நான் புசிக்க மாட்டேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. 3 வாட்டி அந்த கூடை அவருக்கு முன்ன போகுது. வானத்திலிருந்து இறங்கி தீட்ட அசுத்தத்தையும் நான் புசிக்க மாட்டேன். யார மனுஷன் அவர் தீட்ட ஆகாரத்தை யாரை காட்டுறாருன்னா, மனுஷனை ஒரு ஆகாரமா தேவன் அந்த பேதருக்கு முன்ன காட்டினாரு. தாய்த்தப்பட்டவங்கள ஒரு ஆகாரமா தேவன் அவருக்கு முன்ன காட்டினார். அவர் சொல்ற தீட்டம் அசுத்தமானது நான் புசிக்க மாட்டேன்னாரு. ஆனா நீங்க அது அப்போஸ்தலர் 19 பார்த்தா பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணுகையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷன் உன்னை தேடுகிறாங்க, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாம அவர்களோட கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன்றார். சொல்ல மாட்டோமா? யார் யாருக்கு ஓணும் பரிசுத்தாவி? பரிசுத்தாவி அசுத்தாவி துரத்துறது மட்டும் இல்லை, பரிசுத்தாவி நல்லது எது கெட்டது எதுன்றத பேசுவாரு. அதுல நீ கூட்டுற இல்ல, ஒரு கூட்டத்தோட கூடலாம், உனக்கே தெரியாது அவங்க மந்திரம் உனக்கு பண்ண இருப்பாங்க. ஆனா நீ அவங்களுக்கு நல்லவன் நினைப்ப.
ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவர் உனக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்க, உங்கள்கிட்ட முகமுகமாக காட்டுவார். அதான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ உன் சரீரத்தில் நோயின்ற பிபி, சுகரு, லோ ப்ரெஷரு, இது எதனால வந்துக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? நீ என்னவா வயசாகி போச்சு. ஆமென் சொல்லுங்க. 60 வயசுக்கு மேலே ஆனால் எல்லா நோயும் உடம்புக்குள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு. அதெல்லாம் நோய் கொடுக்குற தேவன் அவர் இல்லை, அவர் பலப்படுத்துகிற தேவன். சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி அவருக்கு எதிர்ப்பாக வந்த சிங்கத்தை 2 கீச்சு போட்ட தேவன் தான் உன் பக்கத்தில் வந்துக்கிறாரு. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்கே பொண்ணு பார்க்க போகிறாங்க. எங்கே போகிறாங்க? பொண்ணு. இங்கே கூட பல பொண்ணு கர்த்தருக்கு முன்பாக பரலோகத்தில் சேர்க்குற ஆத்மா இந்த இடத்துல உட்காந்துக்குது. அப்பா அம்மா 3 பேர் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எதிர்க்கு ஒரு சிங்கம் வருது. அவன் மேலே இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அவன் மேலே இருந்த அந்த பலமான கர்த்தருடைய ஆவி அந்த ஆடு சிங்கத்தை அவர் பார்த்த பார்வை ஒரு ஆடை போல பார்த்தாராம். சிங்கத்தை எப்படி பார்க்குறாரு? ஆடை பார்க்குறாரு. அந்த சிங்கத்தை ஆடை 2 கீக்கிறது போல சிங்கத்தை 2 கீச்சாருன்னுக்குது. அதே போல அந்த நியாயாதிபதிகள் 15 சொல்லப்பட்டிருக்குது. 14 அங்கே இருக்கிற பிலிஸ்தர்கள் போய் இப்போ கூப்பிட்டு அவரை, உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், உங்கள் கையை காலை மட்டும் கட்டிருன்னு கையை காலை புது கவரில் கட்டி அவரை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்க பார்க்குறான். அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒரு நெருப்பு பட்ட நூல் போல அந்த கட்டை கத்தரை அறுத்தாராம். இன்னைக்கு காலையில் உன் மேல இருக்கிற கட்டை கத்தரை அறுப்பாரு. உன் மேல இருக்கிற கட்டை கத்தரை அறுக்கணும். உன் கையில கட்டு இருக்குது, உன் காலில் கட்டு இருக்குது, உன் கால் நடக்க முடியல, உன் காலில் கட்டு இருக்குது தெரியுமா உனக்கு? ஆனா நீ வியாதின்ற. இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ம என்ன பண்றோம், எதை பார்த்தாலும் மாத்திரை எடு வானான்ல, ட்ரீட்மெண்ட் பாரு வானான்னு சொல்ல. ஆனா உனக்கு வந்த பிரச்சனை யாராலன்றது கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளு, கொஞ்சம் கேளு, உனக்கு அதை தெரியப்படுத்துவாரு. ஆமென் சொல்லுங்க. நேற்று நான் கேட்டேன், என்கிட்ட தெரியப்படுத்தினாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஏன் நான் அந்த பகுதி எலிபன் கேட் பகுதியை பார்த்து ஏன் நான் சொல்றேன்? ஆமென் சொல்லுங்க. அந்த சர்ச்சை கத்தர் என்கிட்ட காட்டினாரு. அப்ப நெருப்பு பட்ட நூலை போல கத்தர் என்ன பண்ணாரு? அறுத்து போட்டாரு. நீ உங்க மேல கூட அவர் பலமா இறங்கிட்டார். அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலவீனப்படுத்தும் போது தான் நீ ஜெபத்தை ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. நீ ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தி பாரு. உன்னை படுக்க வைக்கலான்னு பார்க்குற ஆவிகள் உன் காலின் கீழே அவர் படுக்க வைப்பாரு. நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேமா? நல்லா கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ஆவியானவர் உங்க மேல இறங்கணும். சிம்சோன் மேல இறங்கினவர் இறங்கணும். நான் முடிக்கிறேன். 3வது, அங்க தேவ ராஜ்யத்துக்கு போனா பாட நம்ம என்ன பண்ணோம்? சகிக்கணும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவின்றது ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இல்லை, பயன்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்றதுக்கு மட்டும் இல்லை, நீ எந்த சூழ்நிலையிலையும் தேவனை விட்டு விலகாதபடி உன்னை பாதுகாப்பார் அவரு. தெரியுமா? ஆமென். பாருங்க, பவுல் கிட்ட பேசுறாரு. நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, கொஞ்சம் இருங்க, விசிட்டிங் கார்டு எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அதில் அப்போஸ்தலர் 20:23 வாசிங்களா? ம் 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 பார்த்துக்க. எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரு? என்னது? இப்போ இது திருப்பி வாசிங்க.
கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்குது என்று பரிசுத்த ஆவியானவரால் பட்டண ஆமான்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் பாருங்க. இப்போ நாங்கள் எவ்வளோதான் கட்டு இருந்தாலும், எவ்வளோதான் உபத்து இருந்தாலும், எவ்வளோதான் போராட்டத்தை கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பிசாசி கொடுத்து எங்களை எதிர்த்து நிற்கலான்னு பார்த்தாலும் நாங்கள் அதுக்கு துணை போக மாட்டோம். எங்களுக்கு சகிக்கத்தக்கதான பலத்தை பரிசுத்த ஆவியானவர் தராரு. நான் வாயை திறக்க மாட்டீங்களா? யார் யாருக்கு சகிக்கத்தக்கதான பரிசுத்த ஆவி தேவை? ஆமென், தேவை. இங்க பாருங்க, அந்த அதிகாரத்தில் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே அதிகாரத்தில் 20 வாசிங்க. பிரயோஜனமானதை ஒன்றை நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஒன்று பிரயோஜனமானது தானே உனக்கு போதிக்கிறேன். ஒன்று கூட உன் வீட்டில் என்ன பண்ணல, மறைக்காத பேசுறேன்றாரு. உங்கள் வீட்டில் சில வீட்டில் ஜபம் நடத்தினா கூட நாங்கள் உங்களுக்கு பிரயோஜனமானதை தான் போதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நான் வாயத்தை இருக்க மாட்டீங்களா? ஒரு அலுவலியா சொல்லுங்க. அதே அதிகாரத்தில் திருப்பி வாசிங்க. அந்த மேலே 21:2 மேலே 21 தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் இப்போது ஆவில கட்டப்பட்டவனா எருசலேமுக்கு போகிறேன். இப்ப எனக்கு நேரிடுறதுல எனக்கு தெரியுது. ஆனா எனக்குன்னு ஜெபிக்கிறவங்க பின்னால இல்லை. நான் என்ன பண்ணலாம்? ஆமென் சொல்லுங்க. ஒரு அலுவலியா சொல்லுங்களா? பாருங்க, பவுலுக்கு பயங்கரமான காரியம்லாம் நேரிட்டது. கீழே கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்குது. பரிசுத்த ஆவியானவர் பட்டணத்து தூரம் அறிவிக்கிறேன். ஆகில நான் அவைகளை ஒன்றிலும் கவலைப்பட மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவரே. அப்போ உங்களுக்குள்ள வர மன ஆயத்தம், உங்களுக்குள்ள வர கோபம், உங்களுக்குள்ள இருக்கிற எரிச்சல்லாம் போனா, ஆமென் சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் தேவனோட இருக்கணும்னா எங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவை. யார் தேவை? உண்மையா அவர் தேவை. அவர் தான் உங்களை பலப்படுத்துவார். அவர் தான் உங்களை தைரியப்படுத்துவார். அப்புறம் கீழே பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி அதுதான் என்னுடைய விருப்பன்றாரு. அதுக்கப்புறம் 25 இதோ நான் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி ஆமென். தேவனுடைய ஆலோசனைய ஒன்றில நான் ஆமென் சொல்லுங்க. 2 காரியம் சொல்றார். வீடு தோற பிரயோஜனமானது ஒன்றை நான் உங்களுக்கு மறைக்கல, வெளிரகமா சொல்றேன்றாரு. இன்னொன்றாரு, தேவனுடைய ஆலோசனையை ஒன்றை நான் உங்களுக்கு மறைக்காம எல்லாத்தையும் என்ன பண்றேன், உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. சுய ரத்தத்தினால், தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவிய உங்களை கண்காணிக்க வச்சிருக்கிறார். யாரை வச்சுக்கிறார் இந்த இடத்துல? பரிசுத்த ஆவியானவரை கண்காணிக்க வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க. கண்காணிக்கிற கேமரா இருக்குது இல்லையா? அது மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தைய
ம் ம் உங்களுக்குள்ள வரும். இங்கே ஒரு ஓனம் வரமா? ஆமாம் சொல்லுங்க. கொடிதான ஓனம் வந்து என்ன பண்ணும்? நல்ல ஆடுகளை தூக்கின்னு போயிடும். ஆமாம் சொல்லுங்க. ஆனால் அது யார் கண்காணிக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் கண்காணிக்கிறாரு. ஆமாம் சொல்லுங்க. நான் வாயை திறக்க மாட்டீங்களா? இந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சொல்லி ஆகணும். முதல் பரிசுத்த ஆவியானவர் மனம் திரும்ப பண்ணுவார் தேவனிடத்தில். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பயன்படுத்துவார். பயன்படுத்துறது மட்டும் இல்லை, நல்லது எது கெட்டது எது அதை தெரியப்படுத்துவார். உனக்குள்ளே எதனா இருக்குதா நீ ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணணும். சும்மா நோயை வந்து என்ன பண்ணக்கூடாது? ஊழியக்காரன் கிட்ட அடிக்கடிக்க எனக்கு தெரியும் இந்த நோய் எதனால் வருதுன்றத நான் சொல்ல முடியும், ஆனால் நீ அதை ஒத்துக்குவியா? ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். செத்தவங்க இடத்துல குறிக்காகிறவங்க மூலியமாக கூட அந்த ஆவி வரமா? பவுல் சொல்கிறாரு. அதை நான் முடிக்கிறேன். பவுல் அப்போ 3 காரியம். அப்போ தேவ ராஜ்யத்துக்கு அவன் என்ன பண்ணுறான்? போகிறான். அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. 5 போனானுக்குது அங்கே. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் 37 அவர்கள் மிகவும் 5 என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீங்கள் என்று சொன்ன வார்த்தையை குறித்து அதிகம் துக்கப்பட்டு பவுல் கைத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து அவனை கப்பலில் அவனோட கூட போனான். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவனை பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, பவுலை ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் கப்பல் பிரயாணத்திலே அவர் செத்து போயிட்டு இருப்பார். அது மாதிரிலாம் வந்து அவருக்கு போராட்டம் வந்தது. அதனால் அவன் சொல்கிறான், நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன், எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர்ன்றான். ஆமென் சொல்லுங்க. அதில் சொல்கிறான் பாருங்க. அதான் நான் ஆகில அவைகள் ஒன்றும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணத்தை அருமையாக எண்ணி என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிப்பேன். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சபை சார்பாக கூட கர்த்தர் சொல்றாரு, வாரத்துக்கு ஒரு வாட்டி பல ஆத்துமக்களை போய் பார்த்து என்னை பற்றி சொல்லிட்டு வாங்கன்றாரு. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆளுங்களை இட்டுன்னு போக முடியல. பாவம், ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க சோறு ஆக்கணும் அவங்க வீட்டுக்காருக்கு. அவர் சுட சுட சாப்பிட்டு வரான்னு என்ன பண்ணுறது? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா ஊராருக்கு உபதேசம் ரட்சிப்பை சொல்லும் போது உன் வீட்டில் ரட்சிப்பு வரும். இப்போ நம்ம விளையாட்டாகிறோம். இப்போ நம்ம சபை இன்னைக்கு பல ஆராதனைக்கு போய் பவுல் வந்து பல ஆலயத்தை எழுப்பி கட்டினாராம். பல ஊழியங்களை பவுல் மூலியமா தேவன் கட்டினார்னு எழுதப்பட்டுக்குது. நம்ம சபை நிமித்தம் கூட பல சபையை உருவாக்க கத்த நம்மளுக்கு உதவி செய்யணும். ஆமென் சொல்லுங்க. செய்வாரா? ஆமென் சொல்லுங்க. செய்வாரா? செய்வாரு. ஜெபம் பண்ணலாமா? 3 காரியம். அப்போ ஊழியம் கூட வந்து சர்ச்சில் செய்கிற ஊழியம் அது அப்பால அது ஈஸியாக செய்திடலாம். ஆனால் ஆண்டவர் அறியாத தெரியாத இடத்துல போய் இயேசு தெய்வம்னு சொல்லிப்பாரு. கர்த்தர் அதை தான் அங்கீகரிக்கிறாரு. பார்த்த முகத்தையே பார்த்து செய்கிற ஊழியம் அது செய்திடலாம் ஈஸியா. பார்க்காத தேவனையே பார்க்காத இருக்கிற முகத்தை பார்த்து இயேசு தான் உன் வாழ்க்கையை மாற்றுவான்னு சொல்லிப்பாரு. அந்த ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக கேட்குறாரு. இன்னைக்கு அது மாதிரி ஆளு இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் முடிக்கிறேன் பாருங்க. ஏன் வியாதி வருது? ஏன் சரீரத்தில் பிரச்சனை வந்து தீர மாட்டுது? அப்போஸ்தலர் 16:15 அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் மேல வாசிங்க. 28
ம். விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதையும் ரத்தத்துக்கும் நெருக்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் நீங்க விலக்கி இருக்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ இங்க என்ன சொல்லுது? விக்கிராராதனை படைக்கப்பட்டதுன்னு. ஆமே. செத்தவங்க வந்து நிறைய என்ன பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. பண்றாங்களா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. நீங்க செத்தவங்களை வந்து வெல்கம் பண்ணுங்க, வானான்னு சொல்ல. சுடுகாட்டில் கூட போய் வெல்கம் பண்ணிட்டு வாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய செத்தவங்களை என்ன பண்றாங்க, இன்னைக்கு சுடுகாட்டில் இருந்தா கூட போயிட்டு கும்பிட்டு வராங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ எங்கள் அம்மா இறந்தாங்க, அந்த குய்யை அன்னைக்கு பார்த்தேன், அதோட அவள் தான். நான் போய் பார்க்கறதுனால எங்கள் அம்மா எழுந்து வந்துட போகிறதில்ல. எங்கள் அம்மாவை போல் எத்தனையோ அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்த நன்மையை அந்த அம்மாவுக்கு செய்துட்டு போ, கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லுங்க. சில இப்போ அந்த குய்யானை போயிட்டு சோறு வைக்கிறது, சில காப்பி ஊற்றுறது, சில என்னென்ன வைப்பாங்க. இன்னைக்கு அது நடக்குது. அதே போல் செத்தவங்களை இடத்துல அங்கே 3 காரியம் சொல்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இதை சொல்கிறார். விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டதும் ரத்தத்துக்கும் நெருக்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் அப்புறம் இதுதான் அவசியமா. என்னது? இது முக்கியமான காரியம். இது வந்து அவசியமானது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு செய்யணும்னா அவருக்கு பிடிக்காத காரியத்தை நீ என்ன பண்ணும்? கட்டாயமா வெறுக்கணும். வாசிங்க கீழே. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. திருப்பி அதை வாசிங்க. என்ன வாசனம் அது? 15. எல்லாரும் பாருங்களேன், எல்லாரும் பாருங்க. அத அவசியமான இவைகளை உங்க பேனல எழுதிங்க. இது என்ன அவசியம்? விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டதுக்கு முன்ன நின்னாது கர்த்தர் நிக்காதேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. செத்தவங்களிடத்துல போய் நிக்காதேன்றாரு. அதுக்கப்புறம் வேசித்தனம் பண்றவங்களை என்ன பண்ற அதை சொல்றாரு. 3 காரியம் சொல்றாரு. அவசியமான இவைகளெல்லாம் பாரமானது வேற ஒன்றும் உங்கள் மேல சுமத்தாத இருப்பதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நலமானதை காண்றாரு. உனக்குள்ள நலமானது இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் மனுஷன் பண்ற அந்த பாரம்பரியத்திலேயே நீ போய் இருந்துட்டு நீ வந்த போது அவங்க மேல எதுக்குதோ உன்னை பிடிக்கும். ஆனா அது நீ ஏத்துக்க மாட்ட, அது ஒத்துக்க முடியாது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ புல்லா இந்த 15 அதிகாரம் புல்லா போய் பாருங்களேன். அப்படி பண்ணும் போது அவர் சொல்றாரு, இவங்க மனம் திரும்பாதவங்களை என்ன பண்ற ஊழியத்துக்கு கூட கொண்டு போவாதன்றாரு. இந்த இடத்துல இருக்குது, ஊழியத்துக்கு இட்டு போவாதன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? வல்லாட்டையில் ஊழியம். நீ உலகத்திலேயே இருந்தேன்னு, பாரம்பரியத்திலேயே இருந்தேன்னு, அந்த சடங்கு கிடங்குலேயே இருந்தேன்னு, நீ கர்த்தருக்குள்ளேயே இருக்கும்போது உன்னை தூக்கி வாரி அடிச்சிடும். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஆத்துமாவை பிசாசுடைய கையிலிருந்து இட்டுன்னு வரும்போது ஊழியக்காரங்களுக்கு வர போராட்டம் கொஞ்சம் இல்லை. ஆமென். நான் முடிக்கிறேன். அந்த கடிகாரத்தை பார்த்து சோத்திரம். அந்த 1 சாமுவேல்ல 16ஆம் அதிகாரம் 13 அங்கே சொல்லப்பட்டுக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல வந்து இறங்கினார்னு எழுதப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அந்த 1 சாமுவேல்ல முதல்ல தாவீது மேல இறங்கணும்னையும் சவுலுக்குள்ள மனுஷனுக்குள்ள இருந்த சவுலுக்குள்ள இருந்த பிசாசிய ஆராதனை பண்ணி துரத்துனார்னு அங்கே எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதே போல அங்கே 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்துன்னு ஒரு ராட்சத மனுஷன் அந்த தேசத்தை என்ன பண்றான், அதிகமாக எதிர்த்து நிற்கிறான். இப்போ தமிழ்நாட்டை கூட
பல ராட்சத மனுஷன் என்ன பண்ணலாம், எதிர்த்து நின்று இருக்கலாம். இந்தியாவில் பல காரியங்கள் வந்து கத்தரிக்காத்த போல இருக்கக்கூடாதபடி சில மனுஷனை பிசாசு ஏவி விட்டு என்ன பண்ணலாம், அந்த கத்தருடைய பிள்ளைகளை அடிக்கவும் உதைக்கவும் சபையை இல்லாதாக்கவும் அப்படி பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு தாவீதுக்குள்ள இறங்கின அந்த ஆவியானவர் கோலியாத்தினுடைய தலையை வெட்டி போட்டாரு. சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியை துரத்தினாரு. அந்த ஆவி உனக்குள்ள வாயினாவா? அங்க எழுதப்பட்டிருக்குது. அவன் சொல்றான் ஒரு பக்கம் அந்த சவுல் சொல்றாரு, அந்த கோலியாத்து சின்ன வயசுலேருந்து அவன் யுத்த வீரனாகிறான், நீ அவங்ககிட்ட எதுவும் பண்ண முடியும். அவன் சொல்றான், அவன் யுத்த வீரனா இருக்கட்டும், நான் வந்து ஆடு ஓயிட்டுன்னு போகும்போது ஆடு ஓயிட்டுன்னு போனேன். அந்த நேரத்தில் ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆடை கச்சிக்குச்சு, வாயில போட்டுக்குச்சு. அந்த நேரத்தில் ஒரு கரடி வந்து நான் ஓயிட்டுன்னு போன ஆடை வந்து வாயில போட்டுக்குச்சு. அந்த சிங்கத்தின் வாயில கரடி வாயிலிருந்து அந்த ஆடை நான் வெளியே ஈத்தேன். அது ஈத்துனதுல என்ன பண்ணுது, என் மேல பாயுதுன்றாரு. இன்னைக்கு கூட உங்களை ஆவிக்குரிய காரியத்தில் என்ன பண்ணுவோம், அந்த பிசாசு கையிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், வலிப்போம். இதை பண்ணாத, இதை செய்யாத, இங்கே போயிடாத, இது நரகன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அவங்க கையிலேருந்து உங்களை வலிக்கும் போது எத்தனை பிசாசு எங்கள் மேலே பாயும். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து தாவீது போய் அந்த சிங்கத்தை கரடியை அடிச்சு அந்த ஆடை மீட்ட என்னோட இருந்த தேவன் இந்த கோலியாத்தை ஏமாத்தான்றாரு. ஆமென் சொல்லுங்க. விளையாட்டில் ஒரு ஆத்துமாவை சபை மீட்னு வரும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற எத்தனையோ ஆவிங்க என்ன பண்ணும், அப்படியே பாயும். ஆமென். ஆனால் அப்போ நம்ம என்ன பண்ணோம், நடத்துறவங்களுக்கு ஜெபிக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இப்போ நீங்கள் சரியில்லைனா கூட உங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், சிங்க வாயில் இருக்கிறீங்க நீங்கள். இப்போ உங்களை நாங்கள் வெளியே ஏற்றுன்னு வரது எங்கள் வேலை இல்லையா சொல்லுங்க. இப்போ மரணத்துக்கு வாயில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை நாங்கள் எப்படின்னா ஈத்துன்னா பண்ணோம், தேவன் பக்கமாக திருப்புறது எங்கள் வேலை. ஆனால் உங்கள் பக்கத்தில் நீங்கள் எதை வந்து கும்புறீங்களோ, எந்த பாரம்பரியத்தில் எந்த சடங்குல இருக்கிறீங்களோ, அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்து என்ன பண்ணோம், நடத்துறவங்க மேலே பாயம். கத்தர் அதை துரத்தணும். எடுத்து அவன் சகோதரனுடைய நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல வந்து இறங்கினார்னுக்குது. இன்னைக்கு அந்த ஆவியானவர் உங்க மேல இறங்கணும். இயேசு மேல இறங்கின அந்த ஆவியானவர் உங்க மேல இறங்கணும். தாவீது மேல இறங்கின அந்த ஆவியானவர் உங்க மேல இறங்கணும். அப்பதான் சிங்கத்து கையில இருக்கிறது, கரடி கையில இருக்கிற ஆட்டை ஈத்துன்னு வர முடியும் நீங்க. ஆமென். நியாயாதிபதிகள் எழுதப்பட்டிருக்குது 14ஆம் அதிகாரத்தில் 14:6 சொல்லப்பட்டிருக்குது. 5:6 அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமாய் இறங்கினாரே. வாயை திறக்க மாட்டீங்களா? ஒர்க் ஆகுது எனக்கு தெரியும். இப்ப ஆசீர்வாதத்தை பத்தி பேச, மகளே நீ கடத்தோட வந்திருக்கிற, நீ கர்மாந்தத்துக்கு போற, ஒரு 20,000 கர்த்தர் உனக்கு தராருன்னு ரபாபாபாபாபாபானு அந்நிய பாச வரும். நான் சொல்லுவேன், பணத்தை பறிக்கலாம், ஆவியானவர் உனக்குள்ள வந்தாருன்னா நீ கேட்குற பணத்தை உன் வீடை தேடி வர வைப்பாரு. உனக்கு தெரியல அது. நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ பணத்தை உலகத்தில் இருக்கும் போது அழிஞ்சு திரிஞ்சு அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டனோ, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஆசைப்படுறேன் வரணுன்னு. அவரு எனக்கு இதை ஓனா உடனே என் கையில் கொண்டு வந்து கொடுத்து அவர் அதில் மகிமைப்படுறாரு தெரியுமா? அதனால உங்க மூடு எதில் இருந்தாலும் தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வாயத்திறந்து ஆமின்னு சொல்லுங்க. வரமாட்டேது, தூக்கம் மழக்கம் இருக்குது. நான் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு போதிக்கிறேன்னா நீ உள்வாங்கன்னா உனக்குள்ள இருப்பாரு. பைபிள் சொல்லுது, நீ எந்த வீட்டுக்கு போறியோ அவங்க அதை கேட்க பாத்திரவனா இருந்தா அவங்க மேல அது தங்கம். இல்லைன்னா நீ கூறுகிற அந்த ஆசீர்வாதம் திருப்பி உங்க மேலதான் வரும். இப்ப நான் சொல்றது நீ உள்வாங்கிட்டா
உனக்குள்ள வந்துடும். நீ அதை உன் எண்ணம், உன் வீடு, உன் பிரச்சனை, இது எங்க போற அங்க போற இதை போற அதை போறன்னு நீ அதுக்குள்ளேயே எண்ணத்தை வச்சுன்னு இருப்பனா நீ இருந்த வண்ணமா தான் இருப்ப. ஆமன் சொல்லுங்க. ஆனா நான் போயின்னு இருப்பேன். இப்ப நான் பேசுற வார்த்தை எனக்குள்ள அவர் தேவை, எனக்கு அவர் தேவை. என்ன அவர் மாத்தணும், உன்னை என்ன மாத்தணும். ஆமென். என்ன உன்னை பயன்படுத்தணும். உன்னை தேவ ராஜ்யத்துக்காக எந்தெந்த போராட்டங்கள் எந்தெந்த பாடு வந்தாலும் அதை சகிக்கத்தக்கதான அந்த அபிஷேகத்தை எனக்குள்ள அவர் வைக்கணும், எனக்குள்ள வைக்கணும். நீங்க அதுக்காக தான் நான் அவரை கேட்கிறேன். உன் காதுக்குள்ள அது போது போல அது எனக்கு தேவையில்ல, எனக்கு அது தேவை. பிரசங்கம் பண்ற எனக்கு தேவை, பிரசங்கம் பண்ற எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. இயேசு கிறிஸ்து மேல புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஆவியானவர் தேவை, தேவை. தாவீது மேல இறங்கி வந்த அந்த ஆவியானவர் கோலியாத்தின் தலையை வெட்டி போட தாவீது மேல இறங்க அந்த ஆவியானவர் தேவை. சவுலுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்தின அந்த ஆவியானவர் தேவை, தேவை. சவுல் மந்திரக்காரங்கிட்ட போனாலும் சூனியக்காரங்கிட்ட போனாலும் தாவீதை துரத்தி துரத்தி அடிக்க வந்தாலும் அந்த ஆவியானவர் எவன் எதை பண்ணானோ அவனை நிர்வாணமா ஓட விட்டாரு, சவுல நிர்வாணமாக்கினாரு. அந்த ஆவியானவர் இங்க வந்திருக்கிறாரு. கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. எப்ப பார்த்தாலும் பணம் வேணும், எப்ப பார்த்தாலும் நகை வேணும், எப்ப பார்த்தாலும் இது அதுன்னு அலையாதீங்க. அதெல்லாம் உன்னை விட்டு போயிடும். நான் சொல்றவர் உங்க கூட எப்பவும் இருப்பாரு. சிம்சோன் மேல இறங்கின ஆவியானவர் சிங்கத்தை போல சிங்கம் வந்தது அவனை எதிர்த்து நிக்க. வெளியே நீ போகும்போது கூட சிங்கம் உன்னை எதிர்த்து நிக்கலாம், வந்து தெளிலா வந்து உன்னை எதிர்த்து நிக்கலாம். நீ கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல பலமா இருந்தாருன்னா நெருப்புப்பட்ட நூலை போல உன் மேல இருக்கிற கட்டளை அறுத்துருவாரு. உன் காலில் கட்ட இருக்குது, உன் கையில கட்ட இருக்குது, உன் முதுவலா கட்டப்பட்டுக்குது. நீ வெள்ளாட்டா இருக்காது. உன் வாயை தரு, உன் வாயை தருது ஆவில பேசு, அந்நிய பாஷை பேசு. உங்ககிட்ட பேசும்போது நீ யார போல இருக்காது, கவனிக்காத இருக்காது. உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறாரு, உன்னை தைரியப்படுத்த வந்திருக்கிறாரு. இந்த நாள் பிரசங்கத்துக்கு எத்தனையோ நாள் அழ, எத்தனையோ ஜபங்கள், எவ்வளவு உபவாசம். அதுதான் எலிசா சொல்றாரு. பெத்தேல் போறேன், எல்சா என் கூட நீ வராதுன்றாரு எலியா. இல்ல, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்ற, உன் மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு தேவை. உனக்குள்ள இருக்கிற அந்த இரட்டிப்பான ஆவி எனக்குள்ள தேவை, எனக்குள்ள தேவைன்னு சொல்லி அன்னைக்கு எலிசா பெற்றுக்கொண்டாரு. நீங்க கூட கேளுங்க. இது வல்லாட்டா எப்பவுமே வர மாதிரி வந்து போறேன்னு நினைக்காத. இன்னைக்கு உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாத்த வந்துக்கிறாரு. உன் மேல இருக்கிற செத்த ஆவியை கர்த்தர் துரத்த வந்துக்கிறாரு. செத்த ஆவி உனக்குள்ள இருக்குது, நீ கர்த்தர் அதை துரத்த போறாரு. எது சாப்பிட்டாலும் உனக்கு ஒத்துக்க மாட்டுது, எது சாப்பிட்டாலும் உன் சரீரத்தை வந்து வேற மாதிரி கொண்டு போயிடுது. நீ சாப்பிடுற சாப்பாட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். உனக்கு சாப்பாடு எதிரா மாறலாம், எதிர்ப்பா மாறலாம். உன் சரீரத்துல எந்த சாப்பாடு எதிர்ப்பா மாத்திர வியாதி உன் மேல இருந்து போது வெளியே போகுது. அந்த வல்லமை உன் மேல இறங்குது. ஆமென். இயேசுவே, இது உங்க ரத்தமா மாறட்டும். எல்லாம் கையை தயவு செய்து உங்களுக்காக தான் நான் நேரத்தை எடுத்து சொல்றேன். இந்த நாள் உங்க மேல இறங்குறாரு. நீ இங்க அதை வந்து உணராத போனாலும் உன் படுக்கையில் அவர் உன்னை நிரப்புவாரு. நீ அதை உணர்வ. நீ சொல்ற ஊழியக்காரனை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்ட. உன் வீட்டில் அவர் நிரப்புவாரு, உன் படுக்கையில நிரப்புவாரு. இந்த நைட்டு உன்னை அவர் சந்திப்பாரு, இந்த நைட்டு உன்னை சந்திப்பாரு. இங்க வந்திருக்கிற பவுல தொட்டவர் இங்க வந்துக்கிறாரு. பவுல மனம் மாத்த மட்டும் இல்ல, பல பேரை மனம் மாத்த வச்சாரு. அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு உன் மேல ஊத்த வந்துக்கிறார். உன்னை யார் மந்திரம் பண்றாங்களோ, சர்ச்சை கெடுக்கிறாங்களோ,
அவள்தான் அந்த இடத்துல இருந்து சர்ச்சு போச்சு, இனிமே நடத்த மாட்டாங்கன்னு சொல்றாங்களா? இல்ல, இந்த வருஷம் கர்த்தர் இந்த ஆராதனையை கொண்டு, இந்த சபையை கொண்டு, எங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாத உலகத்தாரா இருப்பாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்பட போறாரு. அந்த இடத்துல கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்ல போறாங்க. சொல்லாமா? எலியாவின் தேவன் எங்கே? மைக் எடுங்க, இப்படி வாங்க, தயவு செய்து கொஞ்சம் வாங்கல. எனக்கு கால் வலிக்குதான். கால் வலி யார் யாருக்குள்ளது? உங்க காலை காட்டினீங்கன்னா எண்ணெய் ஊற்றுவேன், கையை காட்டினா கையில எண்ணெய் ஊற்றுவேன், தலையை காட்டினா தலையில ஊற்றுவேன். எங்க உங்களுக்கு? உங்க காலை நீங்களே காட்டுங்க. உங்க காலில் இருக்குதா? சில காலில் இருக்குது, முதுகுல இருக்குதா? இருக்குது. என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க. கண்டுபிடி சொல்லுங்க. எலியாவின் தேவன் எங்கே? கேளுங்க. எலிசாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? தண்ணீர் அடித்தாரே, ரெண்டத்தில் வந்தாரே. தண்ணீர் அடித்தானே, ரெண்டத்தில் வந்தாரே. அக்கறைக்கு எலியா போனானே, இக்கரைக்கு எலிசா போனானே. எலியாவின் தேவன் எங்கே? சொல்லு 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 சொல்லு. எலிசாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? கையை நீட்டினாரே, கடலை கலந்தாரே. கையை நீட்டினானே, கடலை கலந்தாரே. பார்வனையும் அவன் சேனையும் கடலில் தவித்தானே, பார்வனையும் அவன் சேனையும் கடலில் தவித்தாரே. மோசேயின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? தாவீதின் தேவன் எங்கே? தாவீதின் தேவன் எங்கே? கல்லை எடுத்தானே, தவறில் போட்டானே, கல்லை எடுத்தானே, தவறில் போட்டானே, கோலியாத்தின் தலையை உடைத்தானே. கோலியாத்தின் தலையை உடைத்தானே. சொல்லு சொல்லு. தாவீதின் தேவன் எங்கே? தாவீதின் தேவன் எங்கே? ஆமென். ஏந்து நிக்கிறீங்களா? எல்லாம் இப்படி காணிக்க ஒரு ஒருத்தரா வரீங்க. ஒரு ஒருத்தரா தயவு செய்து இப்படி வாங்க. ஒரு ஒரு ஆளா வாங்க. உங்க கைய கண்ணை முன்னு யார் மேல எண்ணெய் ஊத்துறமோ அவங்க மேல ஆண்டவரே நீ இறங்குங்க. யாரும் பார்க்காதீங்க. நீங்க வீட்டுல ஜெபிக்காத இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர். இங்கன்னா ஜெபிங்க. இப்படி வரணும், நீங்க பாடணும். வரீங்களா? உங்க கையை எப்படி காட்டுங்க. இயேசுவே, இந்த காணிக்கை உம்முடைய கரத்துல கொடுக்குறோம். இந்த தரிசன பார்த்து உங்க கரத்துல கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்துல. ஒரு ஒருத்தர் வாங்க, இப்படி கையை காட்டுங்க. வல்லமை உண்டு உண்டு அற்புதத்தின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத
நீங்க கையை நீட்டுங்க. ஆண்டவரே, அன்னைக்கு அந்த தாவீது வந்து சிங்கம் கையில இருந்தது, கரடி கையில இருந்து, வாயில இருந்தது ஈத்தாரு. ஆனா அவர் மேல அது என்ன பண்ணுது? பாயுது. நீ கத்தர் எங்க பின்னால எவன் பாஞ்சாலும் கத்தர் அதை நரகத்துல தூக்கி போடணும். சொல்லுங்க. பாஸ்டருக்கு விரோதமாக, பாஸ்டருக்கு விரோதமாக, அவங்க 2 பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த பொல்லாத ஆவியா இருந்தாலும் இப்ப தூக்கி நரகத்துல தூக்கி எறிங்க. இயேசுவின் நாமத்தில் தூக்கி எறிங்க. பாஸ்டருக்கு நல்ல சுகம் வேணும், நல்ல பலம் வேணும், உன்னை ஊழியம் செய்ய உன்னை வெளிப்பாடு தரிசனம் வேணும். ஆமென். முடிய போறோம். சொல்லுங்க. என்ன பாட்டது? அவள்தான் முக்கியம். இன்னைக்கு கொஞ்ச நேரத்தை எடுத்து நான் எதுக்கு எடுத்தேன்னா, இங்க உங்களுக்கு அது உணராத போனாலும் உன் வீட்டில் படுத்துன்னு இருக்கும்போது கத்தர் உன்னை தொடுவாரு. நான் பேசுறது இங்க உனக்கு தெரியாது. உன் வீட்டில் படுக்கும் போது உன்னை பேசுவார், உங்ககிட்ட அவர் பேசுவார், உன் மேல அவர் இறங்குவார். நான் சொல்றது ஒரு தீர்க்க தரிசனம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்த அது பலனா. ஆமா இயேசுவே, உங்களுடைய கரத்துக்குள்ள இந்த ஆராதனையை கொடுக்கிறோம். காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் எங்க முன்னால இருந்து நடத்தி கொடுத்ததுக்காக உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் விடுதலையை தாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டுன்னு எழுதப்பட்டுக்குது. இது யார் யார் எந்தெந்த சரீரத்தில் எந்தெந்த பிரச்சனையோட அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ, காலில் பாதிப்போ, கையில பாதிப்போ, இல்ல மார்ல பாதிப்போ, இல்ல தலையில பாதிப்போ, இல்ல முதுகுல பாதிப்போ, எந்த கட்டில் அகப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த நெருப்பு பட்ட நூலை போல ஒரு நெருப்பை கத்தர் ஒருத்தர் மேலே வைக்கணும். சிம்சோன் மேல வைக்கப்பட்ட அந்த நெருப்பு, அந்த அக்னி, அந்த பலமான கத்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ள இருந்த கட்டளை உடைச்சுதான். அந்த ஆவியானவர் இன்னைக்கு இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம்